அன்பினியர்களே, நாம் 2-3 காணொளிகளில் ஈரானின் எச்சரிக்கையை, அமெரிக்க அதிபருக்கான எச்சரிக்கையை நாம் கொண்டு வந்தோம். இப்பொழுது நான் நேற்று சொல்ல, அதாவது ஈரான் தன்னுடைய தற்கொலை படைகளை களமிறக்க ரெடியா இருக்குது. இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், ஈரான் போர் இப்போது போருக்கு அப்பால் ரம்மை கொல்வதா சுப்ரீம் லீடரை கொல்வதா என்ற கோணத்தில் 2 நாடுகளும் ஆராய்ந்து வருவதாக ஒரு தகவல் உள்ளது. அதாவது நாட்டு மக்களை கொல்வதை பார்க்க நேற்று இன்றைக்கு ஒரு கதை எடுத்து விட்டானுங்களே. ட்ரம்ப் பயணம் செய்த சுவிட்சர்லாந்து லாபோஸுக்கு பயணித்த விமானம் ஒன்று டெக்னிக்கல் ப்ராப்ளத்துல 1 hour ஜேர்னி பண்ணி ரிட்டர்ன் பண்றதை வச்சு அது என்னமோ ஈரான் சதி செஞ்சது, ஈரான் கொல்லப்படுறதுதான் கதை எடுத்துட்டானுங்க. அது பொய், அப்படி அல்ல. இது இதுக்கு முன்னால வந்தது. அதாவது இப்பொழுது 2 தலைவர்களையும் கொல்லலாமா என்ற ஒரு கோணத்தில் தான் பார்க்கப்படுகிறது. 2 தலைவர்களையும் ஆளாளுக்கு ஈரான் அமெரிக்க அதிபரை கொல்லுவதா அல்லது அமெரிக்க அதிபரை ஈரான் கொல்லுவதாண்ட நானாண்ட போட்டி சொன்னமில்ல. இப்பொழுது அது உச்சகட்டது போயிடுச்சு. இப்போ நாம நேற்றெல்லாம் பார்த்தோமில்ல, ஈரான் பார்லிமெண்ட்காரங்க எம்பிமார் சொல்றாங்க, நாங்க ஜிஹாத் படைகளை களமுறை, என்ன உலகம் முழுவதும் அவனுடைய ஜிஹாத் இருக்கிறாங்க. இப்ப ஜிஹாத் ஆண்டா யாரு? அதாவது புலிகளின் தற்கொலை கொலையாளிகள் போன்றுதான் இவங்களும் ஒரு குண்டுதாரிகள், தற்கொலையாளிகள் என்று சொல்லலாம். அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டா களத்து இறங்குவாங்க. இவங்களுக்குரிய உத்தரவு போன இதுதான் வழக்கம் நடைமுறை. அந்த வகையில் இப்பொழுது ரம்ஜிக்கு ஒரு பயம் வந்தது. ஜி சொல்லுது, தன்னை குறிவைத்தால் ஈரான் துடைக்கப்படும் என்று ட்ரம்ப் நேற்று செவ்வாய்க்கிழமை, அதாவது நம்ம சொன்னமில்லை, செவ்வாய்க்கிழமை சொல்றாரு. அமெரிக்க தலைவரை கொலை செய்வதில் தெஹ்ரான் வெற்றி பெற்றால் ஈரான் இந்த பூமியில் இருந்து துடைத்தெறியப்படும் என்ற எச்சரிக்கையை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாயாண்டு மீண்டும் வலியுறுத்தினார். மாமாக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? ரம்ஸுக்கு பயம் வந்துட்டு. அதனால அவங்க சொன்ன சூடான அச்சுறுத்தல்களின் பரிமாற்றத்தில் ஈரானும் அமெரிக்காவும் 2 நாடுகளின் தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டால் பரந்தளவிலான போர்களை அச்சுறுத்துகின்றன. எனக்கு மிகவும் உறுதியான அறிவுறுத்தல்கள் உள்ளன. எதுவும் நடந்தாலும் அவர்கள் அவற்றை இந்த பூமியிலிருந்து துடைத்து விடுவார்கள் என்று ட்ரம்ப் செவ்வாயன்று ஒளிபரப்பான நியூஸ் நேஷன் நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். 79 வயதான அவரது உயிருக்கு ஈரானின் அச்சுறுத்தல்கள் குறித்து கேள்விக்கு பதிலளித்தார். ஈரான் ரொம்ப அச்சுறுத்துதுங்க. இப்ப போக பார்த்தா ஈரான் பேரை சாத்திப்புறாம இருக்கு. பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைக்கு முன்னதாக ஆயத்துல்லா அலி கமேனி எதிர்கொள்ளும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக ஈரானிய ஜெனரல் அபுல் ஃபஸ் ஷேஹராச்சி நிலைமை தலைகீழாக மாறினால் தெஹ்ரான் பின்வாங்காது என்பதை ட்ரம்ப் ஏற்கனவே அறிந்திருந்ததாக கூறியதாகவும் சொல்லப்பட்டது. இப்ப அவருக்கு மாமுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கள் தலைவரை நோக்கி ஆக்கிரமிப்பு கை நீட்டினால் அந்த கையை நாங்கள் துண்டிப்போம் என்பது மட்டுமல்ல, இது வெறும் முழக்கம் அல்ல என்பதையும் ட்ரம்ப் அறிவார் என்று ஈரானிய ராணுவ கமாண்டர் ஷெஹர்ச்சி தெரிவித்திருக்கின்றார். அது நாம நேற்று அந்த செய்தி தந்தமில்லை, இதைத்தான் மீண்டும் சொல்றாங்க. ஆனால் நாங்கள் அவர்களின் உலகத்தை தீக்கிரையாக்கி அவர்களுக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பான புகலிடத்தை விட்டு விடுவோம். ட்ரம்ப் ஒரு வருடம் முன்பு ஈரானுக்கு இதே போன்ற எச்சரிக்கையை விடுத்தார். வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய சிறிது நேரத்திலேயே அவர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் அழிக்கப்படுவார் என்று செய்தியாளர் கூறினார். 79 இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னே நடந்த மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களில் சிலவற்றில் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையில் இருந்து ஈரான் இன்னும் இப்போது மீண்டும் கொஞ்சம் வருகிறது. எல்லாரும் சொன்னாங்கல்ல, ஈரான் மீள முடியாது, ஈரான் அதிபர் கொல்லப்படுவார் என்று. நாங்க உறுதியாக சொன்னதில்லை, அது கடைசி வரை முடியாது என்று. போராட்டங்களின் போது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்த மனித உரிமைகள் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் 4000க்கு மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகளை போராளித்துள்ளது. தகவல் தொடர்பு கட்டுப்பாடுகள் காரணமாக ஒடுக்குமுறையில் ஏற்பட்ட இறப்புகளை சரிபார்ப்பது கடுமையாக தடைப்பட்டுள்ளதாக நோர்வேயை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஆனால் திங்களன்று கிடைக்கக்கூடிய தகவல்கள் கொல்லப்பட்ட போராட்டங்களின் எண்ணிக்கை மிக உயர்ந்த ஊடக மதிப்பீடுகளை கூட விட அதிகமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. இது 20,008 தான் சொல்றாங்க. நாம ஏற்கனவே சொன்னமில்லை, யாரும் இதை கவுண்டிங் பண்ணி பார்க்கல, அது சரியான கவுண்டிங் வராதண்டும். டிசம்பர் மாதத்தில் ஜனநாயக சீர்திருத்தங்களை எதிர்த்த 86 வயதான ஆயத்துல்லா அலி கமேனியின் தலைமையில் நாட்டின் நாணய மதிப்பு புதிய வீழ்ச்சியை சந்தித்த போது இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. கலவரங்களில் இணைந்த போராட்டக்காரர்கள் சரணடையுமாறு ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அதாவது செவ்வாய்க்கிழமை, நேற்றும் இன்று புதன்கிழமை எல்லாம் அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கலவரத்தில் ஈடுபட்டவர்களும் தானாக சரண்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அத்தமிழ் குர்ஆன், அவ்வளவுதான் சொல்லலாம். உச்ச தலைவர் மீதான எந்த ஒரு தாக்குதலும் போர் அறிவிப்பாக இருக்கும் என்று ஈரான் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார்களே, அது மீண்டும் கூறப்படுது. ஆர்ப்பாட்டங்களுக்கு இது யார் சொல்றாரு? அங்க அவங்களோட அதிபர் பெசஸ்கியன் மசூத் சொல்றார். ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு தேச துரோகவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரானிய அதிபர் கோருகிறார். நாடு கடத்தப்பட்ட நோபல் அமைதி பரிசு வென்ற ஷரீன் எபாடி உட்பட ஈரானின் உலகளாவிய புலம்பெயர்ந்தோர் பலர் தெஹ்ரானில் ஆளும் எந்திரத்திற்கு எதிராக அமெரிக்க தலையீட்டிற்கு அழைப்பிடுத்தார். அந்த நோபல் பரிசு, அதாவது இந்த நோபல் கடதாசி பெற எல்லாரும் அந்தந்த நாட்டுக்கு எதிராக நிற்கிறது. இப்ப நம்ம பங்களாதேஷ்ல பார்க்கலாம், பாகிஸ்தானுக்குள்ள பார்க்கலாம், ஈரான்ல பார்க்கலாம். இப்படி அமெரிக்கா கொடுக்குற நோபல் கொடுக்குற அந்த கடதாசியை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை எதிர்க்கிறேன். அது அங்க வெட்டி சாத்து நான் பார்க்கல. ஈரான் உச்ச தலைவர் மற்றும் அவர் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதிகளுக்கு எதிராக மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளை எபாடி வலியுறுத்துகிறார். வாஷிங்டன் விமானம் தாங்கி கப்பலை நகர்த்துவதால் ட்ரம்ப் மற்றும் நாங்கள் சொன்ன ஆபிரஹாம் லிங்க கப்பல் ஆபிரஹாம் வருகிறார். வளைகுடாக்கு இன்னொரு 4 தினங்கள்ல 3 தினங்களும் வந்து அரைவில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஈரானிய அதிகாரிகளுக்கு இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்து வருகிறது. ஆளாளுக்கு இந்த நீ அறி அந்த போர் வடிவெல்ல போர் போய் கொண்டிருக்கு. ஈரானின் நாடு தழுவிய போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டது யார் என்ற கேள்விக்கும், புதிய தாக்குதலுக்கு உள்ளானால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு பதிலடி கொடுப்பதில் நமது சக்தி வாய்ந்த ஆயுத படைகளுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் அவங்க சொல்றாங்க அரசு. கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் தொடங்கிய 12 நாள் போரை குறிப்பிடுகிறார். வெளியுறவு அமைச்சர் இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல, ஆனால் நாம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய ஒரு உண்மை என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் சொல்கின்றார். ஒரு முழுமையான மோதல் நிச்சயமாக கடுமையாக இருக்கும். மேலும் இஸ்ரேலும் அதன் பிரதிநிதிகளும் வெள்ளை மாளிகைக்கு விற்க முயற்சிக்கும் கற்பனை காலக்கெடுவை விட மிக நீண்டதாக இருக்கும் என்றும், இது நிச்சயமாக பரந்த பிராந்தியத்தை மூழ்கடித்து உலகெங்கிலும் உள்ள சாதாரண மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சொல்றார். இதைத்தானே நாமளும் சொல்லி, அதாவது ஈரான் மீது போர் தொடுக்கப்பட்டால் ஈரான் எந்த எல்லைக்கும் போக போகுது, அதுக்கு மாற்றுக்கருத்து இடமில்லையே. அப்படி ஒரு போர் நிகழுமானால் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனின் வயிற்றையும் தாக்கும். என்ன வயிற்றை தாக்கும்? அதாவது விலை தாக்கம் ஏற்படும். அப்ப 3 நேரம் உணவருந்துறது 2 நேரத்துக்கு மாறலாம். விலைவாசி ஏறும். இங்க நம்ம ஊர்ல என்னது ஏறும்? எல்லாமே ஏறும் இல்லை. அதாவது நம்ம நாடு 3ஆம் நாடு. அந்த 3 தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி எல்லாமே இந்த பிச்சைக்கார கண்டி எல்லாமே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்குள் உருவாகும். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும். மீண்டும் போலின் போகலாம். இப்படி ஏகப்பட்ட உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த வாரம் ஈரான் தனது வான்வழியை மூடியது. அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்த்து மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த, குறிப்பாக வளைகுடா அரபு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் ட்ரம்பை தாக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினர். சமீப நாட்களில் தென்சீன கடலில் இருந்து விமானம் தாங்கிய கப்பலான USS ஆபிரஹாம் லிங்கன் செவ்வாய்க்கிழமை தென்சீன கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஒரு முக்கிய நீர்மூழ்கியான மலாகா ஜலச்சந்தியை கடந்து சென்றதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் காட்டுகின்றது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் விமானம் தாங்கிய கப்பல் தாக்கும் குழு மத்திய கிழக்கு நோக்கி செல்வதாக கூற தவறிவிட்டாலும் இந்திய பெருங்கடலில் அதன் இருப்பிடம் என்பது அது இப்பகுதிக்குள் செல்ல சில நாட்கள் மட்டுமே உள்ளதை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லிட்டு 2-3-4 தினங்கள் வந்து சேரும் என்று. அமெரிக்க தலைவரை கொலை செய்வதில் ஈரான் வெற்றி பெற்றால் அது இந்த பூமியின் முகத்திலிருந்து அளிக்கப்படும் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் எச்சரித்த ஒரு நாளுக்கு பிறகு அரசியல் கருத்துக்களும் வந்திருக்கின்றது. எனக்கு மிகவும் உறுதியான வழிமுறை இருக்கின்ற நான் தாக்குவேன் என்று மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி வருகின்றார். எங்கள் தலைவரை நோக்கி ஆக்கிரமிப்பு கை நீட்டப்பட்டால் நாங்கள் அந்த கையை வெட்டுவோம் என்று இங்க ஈரான் தளபதி சொல்லுகின்றார். இது ஆக ஏட்டுக்கு போட்டியாக எழும்பிடுச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. யுத்தம் மூல மிக அதிகமான வாய்ப்பு தான் இருக்குது. இன்றோ நாளையோ அது இருக்குது. ஈரானும் அதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. உலகமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்தியாவும் சில ரெடி அட்வான்ஸ் ரெடி எல்லாம் செய்யற மாதிரி, அதாவது யுத்தம் ஒன்று வந்தால் நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்தியாவும் செய்து வருவதாக ஒரு தகவல். பாகிஸ்தானை எல்லாம் பற்றி தெரியல. இந்தியா அவங்களுடைய உள்ள நாடு தானே, இஸ்ரேலுடன் சேர்ந்துள்ள நாடு. அதனால அவங்க ஒரு தயார் நிலைக்கு ஆகுறாங்க. வளைகுடாவில் ஒரு யுத்தம் ஏற்படுமானால் வளைகுடா கடல் பிராந்தியங்கள் எல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் என்று இந்தியா கருது. இதே நேரம் இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க உலகம் தயாராக வேண்டும் என்றும்
ஈரான் மறு எச்சரிக்கையும் விடுக்கின்றது. பார்க்கலாம், சூடு பிடித்த ஒரு விவாதம் நடைபெற்று வருகின்றது. பார்க்கலாம், ஈரானும் அமெரிக்காவும் இப்போது ஆளாளுக்கு போட்டி, தலைவருக்கான இரு துருவங்களுக்கான போட்டியாக மாறிக்கின்ற பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.